பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் லவோதிக்கேயாவை பற்றி. எங்களோட வேத பாடம் கடைசி சர்ச். இந்த சர்ச்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் சர்ச்சை குறித்தான பைபிள் ஸ்டடியை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால், இவன் வேறு பாஸ்டர் மேர் ப்ரீச் பண்ணால் கூட கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு மெயின் ஆன லெசன் அல்லது வார்னிங் கர்த்தர் கொடுக்குற உண்டு. அந்த சபையின் கண்டிஷனை இயேசு கிறிஸ்து வடிவாக விளங்கப்படுத்துகிறார். இது மிக 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 முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்ச் டு நோ in what condition they are in. If they don't realize, if they don't know what condition they are in, they cannot repent. So முதலாவது இதில் தொடர்ந்து வர கணக்கு விஷயம் இருக்குது. மெயினான சப்ஜெக்ட் எங்களோட கண்டிஷன். இப்போ அது எங்களோட பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சபை தண்ட நிலையே உணரணும். அடுத்தது மனம் திரும்பணும், ரிப்பெண்ட். இந்த ரெண்டும் மாறி மாறி வாரதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு கர்த்தர் அந்த சபைக்கு கொடுக்குற செய்தியில் முடிவில் காதுள்ளவன் கேட்கக்கிடவன், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கக்கிடவன் சொல்லியிருக்கு. அதுக்கு வார்த்தை தான் ஒரு சபையில் முக்கியம். வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாற்றும். கடைசியாக என்ன தான் நாங்கள் செய்தாலும் கடைசியில் தேவனோட வார்த்தை தான் ஒரு மனுஷனை மாற்றும். இது எங்களுக்கு தெரியும். எங்களை மாற்றி கொண்டிருக்கிறது தேவனோட வார்த்தை தான். ஓகே, இன்றைக்கு லாவோதிக்கேயா குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். லாவோதிக்கேயா என்றால் என்ன மீனிங், அர்த்தம் என்ன? ஜட்மெண்ட். சர்டனாக பைபிளில் இல்லை லாவோதிக்கேயா மீனிங் ஜட்மெண்ட் உண்டு. பட் ஹிஸ்ட்ரி சொல்லுது லாவோதிக்கேயான்னு சொன்னால் ஜட்மெண்ட், நியாய தீர்ப்பு. மற்றது இந்த லாவோதிக்கேயா பட்டணம் ஒரு ரிச்சான பணக்கார பணங்கள் மாற்றி செய்கிற பிஸ்னஸ் செய்கிற ஏரியா, அகெயின் பாப்புலரான ஏரியா. அந்த இடத்துல கட்டப்பட்ட சர்ச் தான் லாவோதிக்கேயா. ஓகே, 14ஆம் வசனத்தை நான் பார்க்குறோம். சாப்டர் 3, ரெவலேஷன் சாப்டர் 3 verse 14. வெளிப்படுத்தல் 3:14. சாரி. லாவோதிக்கேயா பட்டணத்தில் உள்ள திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது, ஆமேன் என்பவரின் வார்த்தைகள் இவையே. ஸோ இயேசு கிறிஸ்து குறித்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. ஃபுல்லாக இல்லை, எல்லாம் இல்லை. அவரை குறித்தான சில அவருடைய குணாதிசயங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆமேன் என்றவர், ஆமேன் என்ற என்ன மீனும் அப்படியே ஆகட்டும். அப்போ ஒரு சபையில் இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் தான் கடைசியாக ஒன்றை கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமீன் என்ற மீனிங் அப்படியே ஆகக்கடவட்டும். ஸோ பி இட் இன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் ஜெபம் முடிஞ்சோன்னா ஆமேன் அப்படி சொல்கிறோம். ஆறாவது ஒரு புல்பீட்டில் இருந்து ஒரு வசனத்தை சொல்லிக்கல, அது உங்களோட இதயத்தில் உந்த படைக்க நாங்கள் ஆமேன் என்றோம். அதில் யாராவது ஆள் எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிக்கல, டெக்ஸ்ட் மெசேஜோ இமெயிலோ அனுப்பிக்கல, நாங்கள் ஆமேன் என்று ரிப்ளை பண்ணணும். மீனிங் வந்து எஸ் வி அக்ரி, அப்படியே ஆக்கடவட்டும். சம முடிவில் நாங்கள் ஆமேன் என்று சொல்லி தான் முடிக்கிறோம். அப்போ பைபிள் சொல்லுது ஆமேன் என்பவரின் வார்த்தைகள் இவையே. அப்போ அந்த மீனிங் இதில் வார இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள், அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், இட்ஸ் கன்ஃபர்ம்ட், ஃபைனலைஸ்ட் அண்ட் டிசைடட். இதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொன்னால் கடைசி. இப்போ சேஞ்ச் முடிஞ்சோன்னா ஆமேன்னு சொன்னால் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு சபையில் ஒன்றும் இல்லை. அதான் மீனிங். ஸோ முதலாவது பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து தான் எங்களோட வாழ்க்கையில் எதை நாங்கள் யார் என்ன சொன்னாலும் கடைசியாக இயேசு இந்த உபதேசத்திலிருந்து தான் நாங்கள் முடிவில் எடுக்கணும். அதுதான் எங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும், எங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கும், எங்களோட நிகழ்காலத்தை நிர்ணயிக்கிறது. நாங்கள் செய்கின்ற எல்லா செயலையும் இயேசுனுடைய வார்த்தை தான் நிர்ணயிக்குது. இறைவனின் படைப்பை இவரே ஆளுகை செய்கிறார். கொலோசியர் புத்தகத்தில் நாம் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து தான் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, அவரே எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறான்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் பார்க்குற சந்திர சூரியன், இந்த நட்சத்திரங்கள், இந்த அண்டசராசங்கள், இந்த சூரிய சந்திரங்கள், கேலக்சியோ whatever, நீங்கள் என்னத்தை யோசித்தாலும்
அதை ஆள்றவர் இயேசு கிறிஸ்து பைபிளில் இருக்குது. சரி, இன்றைக்கு இத்தனை பேர் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் ஆகி பண்ணுற இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை, தேவனால் அனுப்பப்பட்டவர், சில தீர்க்கதரிசி என்று சொல்கிறான். பட் இதில் கிளியராக சொல்லுது, இறைவனின் படைப்பை இவரே ஆளுகை செய்கிறார். அந்த இறைவன்ன்றது பிதா, பிதாவும் தெய்வம், அவரும் கடவுள், இயேசு கிறிஸ்துவின் கடவுள், பரிசுத்தாவியின் கடவுள். நான் திருத்துவதுக்கு திருப்பி போகல, பட் இட்ஸ் வெரி கிளியர் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் அதை செய்ய மாட்டார். ஓகே, 15ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறேன். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் ஃபைனல் சேயிங், கடைசி வார்த்தை அவர் தான் சொல்கிறவர். எங்களுக்கு டிசிஷன், எங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கிறவர் தான். ஸோ எனிதிங் யூ டேக், ஆமேன், ஹீ இஸ் ஆமேன். எங்களுடைய டிசிஷன், எங்களோட வாழ்க்கை எல்லாத்துக்கும் அவர் தான் ஆமேன். ஸோ அது மாத்திரமில்லை, ஹீ இஸ் கோட். செகண்ட் போர்ஷன் 2வது பகுதியில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவர் எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது. ஸோ அவர்கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணிக்கல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். யோசிச்சு பாருங்கள், இந்த கோலங்கள், சூரிய சந்திரன், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவற்ற வார்த்தையின்படி இயங்கி கொண்டே இருக்குது. அவர் சொன்னதை அது செய்து கொண்டே இருக்குது. ஒரு இன்ச் கூட மூவ்மெண்ட்னா அந்த லைனில் இருந்து அந்த அந்த பூமி எடுத்த அந்த பூமி சுற்றுற அந்த ஓபிட், அந்த லைன்லேருந்து ஒரு இன்ச் தன்னும் அந்த பூமி விலகினா டிசாஸ்டர். அப்போ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய தேவன், என்ன மாதிரி ஆளுகை செய்கிறான்றதை குறிக்குது. ஓகே, இப்போ அவர் அந்த சபையை குறித்து சொல்கிறார், சபையின் கண்டிஷன். இது நாங்கள் எல்லாருமே விரும்பணும். நாங்கள் காலமணி ஜெபி கேட்கல, பைபிள் வாசிக்கல, சர்ச்சுக்கு போய்க்கல, சர்ச்சில் கொடுக்குற சேவனுக்கு கேட்கல, எனிதிங் எங்கே போனாலும் இது ஒரு ஹேபிட்டாக நாங்கள் வச்சுக்கொள்ளணும். ஆண்டவர் இந்த கண்டிஷனை வெளிப்படுத்தணும், ஆண்டவர்னை ரிவ்யூ பண்ணணும், ஆண்டவர்னை திருத்தணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் சொல்லுது, நான் நேசிக்கிறவளை நான் சிச்சிக்கிறேன், திருத்துறேன்னு பைபிளில் நாங்கள் வாசிக்கிறோம், எபிரேயர் 12. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லுக், இதான் இந்த கண்டிஷன், நான் உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறேன், நீ குளிராகவும் இல்லை சூடாகவும் இல்லை, ஒன்றில் நீ குளிராகவே அல்லது சூடாகவோ இருப்பதையே நான் விரும்புகிறேன். லூக் வார்ம் வாட்டர் என்று சொல்லுவாங்க. ஓகே, நான் இதை விளங்கப்படுத்துகிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எனக்கு டீ நல்லா வார்மாக இருக்கும், நல்லா கொதிக்கணும். ஆனால் சில பேருக்கு அதை ஆறினா தான் குடிப்பாங்க. ஐநோ இட்ஸ் எ சர்ப்ரைஸ். சில பேருக்கு அதை ஊற்றிட்டு ஆற வச்சுட்டு தான் குடிக்கணும். இட்ஸ் ஓகே, அது நத்திங் ராங். ஒவ்வொருத்தட்ட ப்ரெஃபரன்ஸ், ஒவ்வொருத்தட்ட விருப்பம். ஆனால் எனக்கு ஹொட்டாக இருக்கும். பட் இந்த டீ சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நான் குடிச்சிருக்கேன், ஒரு சில டைமில் குடிச்சிருக்கேன். அது ஒரு என்ன டேஸ்ட் எனக்கு அப்படி இருக்குது. அது வயத்துக்குள்ளே போய்க்குள்ள அது ஒரு குளிரும் இல்லை சூடும் இல்லை, ஒரு வெதுவெதுப்பான தன்மையை என் வயத்துக்குள்ளே அது கொடுத்த உடனே எனக்கு அது என் வயிறு அதை அக்செப்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு வருத்தம் வர மாதிரி இருக்குது, வயிற்று பிரச்சனை வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஒரு கண்டிஷனில் இந்த சர்ச் இருக்குதான். நீ குளிராகவும் இல்லை சூடாகவும் இல்லை, ஒன்றில் நீ குளிராகவோ அல்லது சூடாகவோ இருப்பதையே நான் விரும்புகிறேன். மீனிங் என்ன? இந்த குளிர் சூடுன்னா நீங்கள் இப்போ நான் இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் 5 டிகிரி, இப்போ கொஞ்சத்துக்கு முன்னே 3 டிகிரி இந்த சரியான குளிர். இப்போ பட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த குளிர் அனல்ன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு சைட், அதாவது தேவனோட நாங்கள் இருக்கிறது, நாங்கள் பூமா அவர் ஒப்புறார், பூமாக இருக்கிறது, வெக்கையாக இருக்கிறது. ஸோ தேவனோட நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு சைட். 2 வாழ்க்கை இருக்குது. ஓகே, நீங்கள் தேவனோட வாழலாம், மற்றது உங்களுக்கு தெரியும் அவனோட வாழலாம். அவனோட சொல்கிறது பிசாசு. ஓகே, ஆல்வேஸ் இஸ் சம்திங் ஆப்போசிட் டு சம்திங். நீங்கள் வடிவாக கவனித்து பாருங்கள், லைட் இருந்தால் டார்க்னஸ் இருக்கும், நல்ல ஒரு மனுஷன் இருந்தால் கூட மனுஷன் இருப்பான், ஒரு நல்லது இருந்தால் கட்டாயம் ஒன்றுக்கும் கட்டாயம் எதிராக ஏதாவது இருக்கும். இப்போ நல்ல ரிலிஜன் கிறிஸ்டியானிட்டி தான் உண்மையான நல்ல ஒரு மனுஷனை நெறிப்படுத்துகிற ரிலிஜன், ஒரு மார்க்கம். ரிலிஜன் சொல்ல மாட்டேன், மார்க்கம், இந்த வேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பாருங்க, அதுக்கு எதிராக பிசாசு எத்தனை
ரிலீஜன்ஸை உருவாக்கி வச்சுக்கலாம். See, you always find this thing. You can't escape from it. அது ஆண்டவரும் அப்படியே விட்டுருக்காரு, எங்களை டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த குடிரண்டு சொல்கிறது, த லைஃப் யூ ஹேவிங் விதவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதான் பைபிளில் சொல்லியிருக்கு, உங்களுடைய ஆவியை அனல் மூட்டுங்கள். பரிசுத்த ஆவியினால் அனல் மூட்டுங்கள்னு சொன்னால், the worm வந்து represent பண்ணது பைபிளில், it represent the life you have with Jesus Christ. It's warm always. அப்போ இதில் சொல்லப்பட்ட மீனிங் வந்து, ஒன்றில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒன்றில் you stand with me, ஜீசஸ் சொல்கிறார், stand with him, Lucifer. So you decide. It is better to take one side rather than try to please both sides. ஏன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் மேபி கூட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கலாம். ஏன் இந்த இயேசுக்கு சொல்கிறேன்டா, லுக், when you are with Jesus Christ, you making the devil enemy. When you are with devil, Jesus is not your enemy, but Jesus can't do anything because it's your choice. You surrender to him. இப்போ நான் டெவில்கிட்ட போகிறேன்னு நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், ஒரு மனுஷன் தேவனை விட்டு கம்ப்ளீட்டாக பாவத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்கிறேன். தன்னை he sold to Satan. அப்போ இயேசுக்கு சொல்கிறேன், you by try to pleasing both sides, you upsetting both sides. It's like marrying two wives. ரெண்டு பொம்பளையில் கல்யாணம். Can you imagine? The life will be a mess. You can't please. One's going to get upset, the other one's going to be happy. ரெண்டும் கிட்ட வாழ்க்கை. அப்போ இப்படி இருந்து நீங்கள் ப்ளீஸ் பண்ணிக்கலாம். இயேசு கிறிஸ்தான் சொல்கிறேன், யூ கேனாட் ப்ளீஸ். அதில் மீனிங் இல்லை, அந்த வேர்டு இல்லை, பட் தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ டுடே ஈவன் நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கொண்டு கேட்கலையே, நாங்கள் டிசைட் பண்ணுவோமா அல்லது செக் பண்ணுவோம் நாங்கள் எந்த சைடில் நிற்கிறோம். தேர்ஸ் நோ டூ வே. குமார், ஐம் நாட் ஷுவர்ன்னு சொன்னால் யூ ட்ரை டு ப்ளீஸ் போத். So either you belong to the darkness or you belong to the light. So வெளிச்சத்துக்கு நீங்கள் உரிய பிள்ளைகளா, இருளுக்குற பிள்ளைகளா, நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் ரெண்டையும் ப்ளீஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு டிசிஷனில் நீங்கள் போனீங்களே, சில ஒரு காரை வாங்கிக்கலையோ, ஒரு வீடை வாங்கிக்கலையோ, you like two houses, you can't make up your mind, you're struggling. ஒரு 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 சரியான ஒரு ஓக்குடான ஒரு கஷ்டமான ஒரு நிலை, பிகாஸ் யூ லைக் போத். அப்போ சில பேருக்கு இந்த வேர்ல்டும் விருப்பம், இந்த உலகம் விருப்பம், இயேசுவும் விருப்பம். பட் ஜீசஸ் நோ, இட் டசன்ட் வொர்க் லைக் தட். 1 யோவான் 2:15 சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம், இந்த உலகத்தில் வந்த எல்லாம், கனகளினாச, மாம்சத்தினாச இச்சை, எங்களிடத்தில் இருக்கிறவற்றை குறித்தான பெருமை, இதெல்லாம் என்ன டைம் இருந்து வேற இல்லைன்னு சொல்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட். பிதாவட்டத்தும் வேற இல்லை. அந்த மீனிங் வந்து என்ன டைம் இருந்து வேற இல்லை, ஜீசஸ் டைம் இருந்து வேறு. அவங்க இருந்து வருது, இது வந்து உலகத்திலிருந்து வருது, வேர்ல்டு. ஸோ இஃப் யூ ட்ரை டு ப்ளீஸ் த வேர்ல்டு, வேர்ல்டில் சொல்ல இந்த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு. இன்றைக்கு வேர்ல்டில் போகிற அசிங்கங்கள், அநியாயங்களும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேவலமான பாவங்கள் எல்லாம் போய்க்கிறோம். ஸோ யூ வாண்ட் டு பி ஆன் தட் சைட், பி இட். ஏனண்டா அட்லீஸ்ட் Jesus சொல்ற, at least on this earth temporarily you can be happy. The happiness I'm talking about, the happiness, the little tiny joy comes from committing sin, going away from sin. Yes, you have to agree with me. When you go away from Jesus Christ, there's some sort of a joy in some people's heart, because they're going to enjoy this world. I agree, there's a joy. But what kind of joy? It's like a grass. Today there's grass, tomorrow it can be burnt and destroyed. அப்படியான நிலைமையில தான் அந்த மனிதர்கள் இருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் அதில் சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் பாவத்தை விட கஷ்டமாக இருக்குது, கனவு இருக்குது. ஸோ வாட் ஜீசஸ் சேயிங் இன் nutshell, make up your mind. Are you going to be committing sin, going back to the world again and again, or you're going to be with me? You'll be safe, because I'm the Amen and I'm the ruler. Satan has certain power temporarily that's going to be taken away, and he's going to be cast into hell.
ஸோ பிரியமான சகோதரிகளே, இது ஒரு சீரியஸான வார்னிங். நான் நினைக்கிறேன் வேறு இந்த கடைசி சேர்ச்சி கொடுத்த வார்னிங்கை மாதிரி வேறு உடனே கொடுக்க வேணும். ஜீசஸ் சொல்கிறார், இட்ஸ் a decision time, மேக் யூ மைண்ட் அப். பாருங்க அந்த சபையில் உள்ள குறைகள். முதலாவது சொல்கிறார், யூ திங்க் யூ ஹோலி பட் யூ நாட். அடுத்தது, நீ பரிதாபத்துக்குரியோ. அடுத்தது, நீ வறுமையில் இருக்கிறாய். வறுமைன்னு என்ன வறுமைன்னு நான் எக்ஸ்பிளைன். அடுத்தது, நீ குருடன். இந்த சபையை பிளைண்ட் எனக்கு கூப்பிட்ற. அடுத்தது, நீ நிர்வாணி. ஸோ எத்தனை இப்படியான ஒரு 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 நடுநிலையான நிலைமை, அதாவது ரெண்டும் கட்ட வாழ்க்கைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அடுத்தது பரிதாபமான வாழ்க்கை. அடுத்தது வறுமை. மற்றது பிளைண்ட், யோ பிளைண்ட், நீ குருடாக இருக்கிறாய். அடுத்தது உடுப்பில்லை, நேக்கிலாக இருக்கிற. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஆனால் verse 16, look, my recommendation, ஜீசஸ் சொல்கிறார், எந்த விருப்பம், என்னுடைய சித்தம். ஆனால் நீயோ சூடற்றவனாயும் குளிரற்றவனாயும் வெதுவெதுப்பாக இருக்கிறாய். எனவே நான் உன்னை என்னுடைய வாயிலிருந்து துப்பி போடுவேன். மீனிங், நீ ரெண்டும் கட்டான நிலைமையில் இருக்கிறத விட நீ ஒன்றை சூஸ் பண்ண தான் சொல்கிறார். மேலே சொல்லப்பட்டிருக்கு, சூடாக இருப்பதே நான் விரும்புகிறேன், அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? verse 16 இயேசுக்கு சொல்கிறேன். Okay, some people say, what's wrong with Kumarana, living like that? I cannot. I have to, look, I'm young, or the situation I'm in, I have to do this. நான் இப்படி தானே இருக்கணுமெண்டு சொன்னால் அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப அதில் பாருங்க. லுக், இப்படி ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து, இப்படி ஒரு மெசேஜை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் அனுப்பல. திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வேர்ஸ். ஆனால் நீயோ சூடற்றவனாயும் குளிரற்றவனாயும் வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். எனவே நான் உன்னை என்னுடைய வாயிலிருந்து துப்பி போடுகிறேன். இப்படி ஒரு கேட்க ஒரு வசதி இல்லாமல் இருக்கணும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்குவாங்க இதயத்தில். என்ன இப்படி எல்லாம் பைபிளில் இருக்குதான். ஜீசஸ் he can't use you. He can't change you. He knows you're a weak person. உங்களோட பலவீனங்களை இயேசு கிறிஸ்து தெரியும். But he can't do anything while you're in a simple terms, they say messing around, while you're going away from God, coming back, going away from God, coming back and forth. You drink and you do all kind of thing, and then next week you say, no, I don't want to do it, and then week after you say, no, I want to live like that. Jesus saying, Vandi and meaning, Satirikku and meaning I can't be with you and you can't be with me. We can't get along. நாங்கள் ரெண்டு பேரும் பயணம் செய்யலான்னு இயேசுக்கு சொல்கிறேன். இட் டசன்ட் கோ லைக் தட். இயேசுக்கு பரிசுத்தர், இட் டசன்ட் கோ. நான் ஹோலி இப்படி நடக்காது. அதான் நான் துப்பி போடுற மீனிங். ஓகே, டோன்ட் டேக் டைரக்ட் மீனிங், ஸ்பெஷலி இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது. இதில் சபை, இதில் ஸ்திரீ என்று சொல்கிற சபை. ஓகே, டோன்ட். இன்னொரு இடத்துல வேசி என்று சொன்னது ஃபால்ஸ் டாக்டர். ஓகே, கூடாத வேர்ஷன். நான் இந்த ரெவலேஷன் புக் டீச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஸோ பொம்பளைன்னா இந்த மீனிங் சபை. அதே மாதிரி இதை நீங்கள் டிரெக்ட் மீனிங் எடுக்கக்கூடாது. சில இடங்களில் டிரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு, பட் நாங்கள் அதை ஞானமாக வாசிக்கணும். நீயும் நான் செல்வந்தன், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஐம் ரிச். நீயும் நான் செல்வந்தன், நான் செல்வத்தை சம்பாதிக்கிறேன், எனக்கு எவ்வித தேவையும் இல்லை என்று சொல்கிறார். பெர்ஹாப்ஸ் ஜீசஸ் அந்த ஏரியாவில், பணக்கார ஏரியா, அந்த பணம் இருக்கிறபடினால, பணங்கள் பழகினால, he's saying, oh, you think you're rich. The meaning you may be rich on this earth. இந்த உலகத்தில் செல்வனாக இருக்கலாம், பட் ஸ்பிரிச்சுவலி யூ ஆர் புவர். அதுதான் ஜேசுக்கு சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எத்தனையோ பணம் வச்சிருக்காங்கள நான் பார்த்துக்கேன். they don't have Jesus. So many rich people. I know some of my friends, they're filthy rich. Okay, but they're humble, they're nice, but they feel rich. But only thing, they don't want Jesus in their life. To me, they're poorer than me, and to me, they're poorer than the homeless person. You see homeless person nowadays, everywhere, most places. So that is the way I look at them. I look at them thinking, you're poor. You think you got so much money, but you're poor. You're worse than the homeless person.
ஸோ பிரியமான சகோதரிகள், எங்களுக்கு பணம் நிறைய இருந்து நீங்கள் ஜீசஸோட இல்லாடி, இப்போ நான் எகெயின் நான் சொல்லுவேன், ஞானசானம் எடுத்து பேப்டிசம் எடுத்து ஸ்டில் நீங்கள் ஜீசஸோட வாழாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெளியில் ஒரு பிக்சரை கொடுத்துட்டு பேப்டாஸ் சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாம் வெளியில் ஒரு பிக்சரை காட்டிட்டு inside you could deny Jesus Christ. Even if you do that, you are also poor. So நீயோ நான் செல்வந்தன், நான் செல்வத்தை சம்பாதிக்கிறேன், எனக்கு எவ்வித தேவையும் இல்லை என்று சொல்கிறாய். ஆனால் நீயோ அவலமான ஒரு நிலை என்று சொன்னால் ஒரு பரிதுபக்கப்பட்ட நிலை. ஏனெண்டா முதல் நாங்கள் வாசித்தோம், ஆனாலும் இல்லாமல் ரெண்டும் கெட்ட நிலையில் இருக்கிற ஒரு நிலைமை. ஸோ இதை நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் போட்டு, இப்போ நான் இதைத்தான் யோசிக்கிறேன், நான் இப்படியான அவலமான சுச்சுவேஷனில் இருக்கிறேன்னா, நான் பரிதாபத்துக்குரிய சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் என்ன சொன்னால், சபையில் ஒரு தரம் இல்லாட்டி அது நான் பில்டிங் தனியாக இருந்தால் சபையா இல்லை. சபையில் பில்டிங்கில் நாங்கள் கூடைக்குள்ள தான் சபை. அந்த 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 சர்ச்சுக்களை நாங்கள் என்டர் பண்ணிக்க நாங்கள்லாம் சர்ச், வி ஆர் த சர்ச். அப்போ இது ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக நாங்கள் எடுக்கணும். ஸோ எந்த நிலைமை அவலமான நிலையாக இருக்கா, பரிதாபத்துக்குரியனாக இருக்கா. பரிதாபம்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாத ஒரு நிலைமை. நாங்கள் சொல்லுவோம் தமிழில், அவனை பார்க்க பரிதாபமாக இருக்கண்டா, அவனுக்கு ஒரு கதியும் இல்லை, ஒரு வழியும் இல்லை, அப்படியான ஒரு நிலைமை இருக்கான். இப்போ நான் இதை சொல்கிறதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பிடுங்க. ஆவியில் நான் அவலமானவனா, ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிதாபத்துக்குரியவனா, ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அப்படி இருக்கணும். ஆவிக்குரிய ஏழையாக இருக்கிறேன்னா, நாங்கள் எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் நாங்கள் ஏழை, நாங்கள் காசு இல்லாதவர்கள். குருடன், எகெயின் டைரக்ட் மீனிங் எடுக்க வேணாம். குருடன்னு சொல்கிறது எங்களோட கண் இப்போ ஃபிசிக்கலாக இல்லை. நாங்கள் எவ்வளோ பார்க்கக்கூடிய இருந்தாலும் we are spiritually blinded. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இயேசு உண்மை அறியாதபடி அவனை மனக்கங்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ the people who were in that church, all of them were blinded. அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ எப்படி எங்களோட சரீரத்துக்கு கண் பார்வை முக்கியம், அதே போல் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுறதுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்துருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கு துருபதத்தை கேட்டு பிழையான வழியில் கேட்டு, பிகாஸ் தே ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பிளாக்ட், then they can't move on. So are you spiritually blinded? உடையற்றவன் என்ற நிலையை உணராதவனாக இருக்கிறான். உடையற்றவன்டா மீனிங் உடுப்பு கூடுதலாக பைபிளில் ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. எங்களுடைய சல்வேஷன், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலை. some people can't even lose that. அந்த நிலையை கூட, ஆதியில் இருந்த நிலைமையை கூட, கர்த்தரோடு இருந்த வாழ்க்கையை கூட சில பேர் இழந்துட்டாங்க. பட் they don't realize. பைபிள் சொல்லுது, நிலையை உணராதவனாக இருக்கிறார். ஸோ all these conditions they don't know because they are spiritually blinded. பிரியமான சகோதரியில் ஒரு சபையில் இதுதான் பிரசங்கிக்கப்படணும். இதுகெல்லாம் முக்கியம். ஏன் கடைசியில் சபையில் குறித்து பவுல் நிறைய கடிதங்கள் எழுதி, இது கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விஷயம். சிலவர் 1 யோவான் கடைசி புத்தகம்ன்றாங்க. பட் இட்ஸ் ஓகே லெட்ஸ் சே 1 யோவானுக்கு முதல் எழுதப்பட்டனா என்ன வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ கடைசியில் எழுதப்பட்ட புத்தகம் இது. ஸோ கடைசியாக ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த சபைகளுக்கு பேசிக்கலி திஸ் இஸ் லாஸ்ட் சேயிங், ஜீசஸ் வேர்ட், லாஸ்ட் வேர்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பைபிள் சீஸ், ரெவலேஷனோட பைபிள் முடியுது. வேறு புத்தகங்களுக்கு பைபிள் எடுத்தார். அண்ட் அது பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இட்ஸ் நாட் அ புக், இட்ஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அங்கே இங்கே எடுத்து உண்மையாக இருக்கலாம், பட் இட்ஸ் நாட் கேனோனிக்கல். அது வேதத்தோட ஒப்பிடல. ஸோ இதுதான் ஃபைனல் வேர்ட். அப்போ அதுக்கு இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பகிரணும். இந்த சத்தியத்தை தான் நீங்கள் மற்றாரோட கதைக்கும். Have you heard anybody talk to each other, any believers, any pastor about revelation? பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? இதில் தான் சபையில் கண்டிஷன் இருக்குது. அதனால் கணக்க ப்ரீச்சர்ஸை ப்ரீச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுதான் உண்மையான சபை பின்பற்ற வேண்டிய சத்தியங்கள். எங்கேயாவது இருக்கா இதில் நீ செல்வத்தை குறித்து பிரசங்கம் செய், சுகமாக்குதலை குறித்து ஏதாவது இருக்குதா? ஆனால் அது பிள்ளைன்னு சொல்ல வரையில்லை. பட் அது மைனர் வெரி வெரி மைனர் மேட்டர். இதுதான் மேஜர் டாக்ட்ரின்ஸ். இதை பற்றி இன்றைக்கு எத்தனை பேர் கதைக்கிறாங்க, எத்தனை பேர் பைபிள் ஸ்டடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் ப்ரீச் இருக்கிறாங்க. பட் சரியான குறைவு. அவங்களையும் கேள்வி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க மெட்டாக்கள். ஏனண்டா இட்ஸ் அ ஜோக். இப்போ
லேட்டஸ்ட் இதில் பற்றி காய்ச்சி இட்ஸ் ஜோக். ஏன்னா சர்ச்ண்டா இப்போ வித்தியாசமான மைண்டில் போய் கொண்டிருக்கும். ஸோ பிரியமான சகோதரியில் நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கிற நாங்கள் குறைவானார்கள். பட் கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக இருந்து கவனமாக இருக்கணும். இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் விழுந்து போவோம். ஸோ 18 verse 18, நீ என்னிடத்திலிருந்து நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை வாங்கிக்கொள், அப்பொழுது நீ செல்வந்தனாவாய். அந்த மீனிங் வந்து செல்வந்தனாவாய்னா யூ பி ரிச் இன் ஸ்பிரிட். அந்த மீனிங் யூ வில் நோ எவ்ரி திங். ஸோ தேவன் எங்களை சுத்திகரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். பைபிள் சொல்லுது என்னிடத்தில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட. ஸோ I'll give you a pure life. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறேன், நீ என்னை விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் I will make you pure. அதான் இந்த மீனிங். ஸோ you're naked, அதுக்கு வந்து I will give you clothes. அணிந்து கொள்வதற்கு வெள்ளை உடைகளை வாங்கிக்கொள். God can make your life. Even if you go away from God, ஈவன் பழைய ஆதியிலேருந்து அன்பிலேருந்து நீங்கள் விழுந்தா கூட, work and this nothing impossible to go. Look, 4 நாள் செத்து போயிருந்த ஒரு மனுஷன் லாசரு இயேசுக்கு செலுப்புற 4 days. It's not 1 day, 2 day, 3 day, 4 days. எங்கேயாவது இப்படி நடந்திருக்கா? So he can do it. He can change. லாசரு அவர் வித்தலுக்கு கேன் இமேஜின் இந்த லிவர், நான் அப்படி தான் பிடிச்சோம். லிவர், லங்ஸ், ஹார்ட் எல்லாம் ஆய்ஸ் எல்லாம் அப்படி பழுதாக போயிருந்த எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு ஒரு நொடியில் அவன் வெளியில் வரான். God did all that in few minutes or something. Can't he change you? கத்தர் மாற்றுவார். அதான் நான் சொல்கிறார், கம் டு மீ, என்கிட்ட வந்தியன்னு சொன்னால் உன்னோட லைஃப்பை நான் மாற்றேன். மீனிங் வெள்ளை உடையை நீ வாங்கிக்கொள், I'll give you clothing. உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவேன். அப்பொழுது வெட்கக்கேடான நிர்வாணத்தை நீ மறைத்துக் கொள்வாய். உன் கண்களுக்கு மேலே அந்த சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அடுத்தது பிளைண்ட்னஸ், கண்களுக்கு பூசிக்கொள்வதற்கு தைலத்தை வாங்கிக்கொள். ஸோ உண்ட கண் கூட இருக்கா, ஆவிக்குரிய கண் கூட இருக்கா. தைலம் அந்த மீனிங் I will open your eyes and show you more. இதில் தைலம் என்று சொல்லப்படாது, show you more truth, revelation. உனக்கு நிறைய வெளிப்பாடு இருக்கா. then you will find out, இப்படியெல்லாம் இருக்குதா பைபிள். I will do that, Jesus சொல்கிறார். But only requirement is you come back to me. என்னட்ட நீ வா, I will fix everything. Okay. அப்பொழுது உனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், இதுவே நான் உனக்கு கொடுக்கும் ஆலோசனை. அப்போ இது வந்து கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. எப்போவுமே நாங்கள் ஒரு ஆளை திருத்தைக்கில், ஒரு ஆளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தைக்கில் தேவண்ட வசனத்தை வச்சு தான் நடத்தணும். தேவண்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்துவ வார்த்தை குறித்து வச்சு தான் நடத்தணும். அனுபவங்களை சொல்கிறது பிழை இல்லை. எங்களுடைய அனுபவங்கள், எங்களோட சொந்த அனுபவங்கள், எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், எங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் அதில் சொல்லி உற்சாகப்படுத்தலாம். ஆனால் பிரதானமாக பைபிள் எங்களுக்கு அறிவுறுத்துவது தேவண்ட வார்த்தை வச்சு தான் நாங்கள் மற்றாக்களை திருத்தோம். 19ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, லுக், நான் அன்பாக இருக்கிறவர்களை கடிந்து கொண்டு அவர்களை கண்டித்து திருத்துகிறேன். பைபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் ஆல்மோஸ்ட் ஆல் த புக்ஸ், எல்லா புக்லேயும் தேவங்களை ரிபீட் பண்ணுற இப்படி செய்யாத, நீ இதை பார்க்க, நீ இதுவங்களை வணங்காத, நீ 10 கட்டளையில் கொடுக்குற ஒரே கொமாண்ட்மெண்ட். ஏன் நம்மளத்தையும் செய்கிறார்? ஏன் எங்களுக்கு அப்படியான கட்டளையில் கொடுக்குறார்? சில வேளையில் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு ஹார்ட் டீச்சிங், கடினமான உபதேசம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கு சர்ச்சஸ்லாம் நிரம்பி வழியுது. இப்போ நாங்கள் சர்ச்சஸை குறித்து பார்க்கக்கூடிய நான் சொல்கிறேன். ஏனென்று நிறைய மெகா சர்ச்சஸ், நிறைய ஜனங்கள் எல்லாம் நிரம்பி வழியுது. நீங்கள் நினைக்கிறீங்களா அதில் ஒரு ஆள் எழும்பி இன்றைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் உயிரோடு இருந்தால், அந்த இன்றைக்கு இந்த மாமிசத்தில் இருந்தால் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் அவர் ஒரு மெசேஜை கொடுத்தா எப்படியான செய்தியை கொடுப்பார். அந்த செய்தியை கேட்டால் பிறகு எவ்வளோ சனம் அந்த சர்ச்சில் நிற்கும். ஹார்ட்லி எனிபடி will be left, like 5-6 people தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் உண்மையாக கர்த்தருக்கு வாழணும்னு நினைக்கிறான். ஸோ எங்கே ஒரு சபை உங்களை கண்டித்து உங்களை திருத்தி, அதாவது தேவண்ட வார்த்தை தண்ட சுயநலத்துக்காண்டியில்
தேவண்ட வார்த்தைக்கு நேராக நடத்தி நீங்கள் நல்ல கிறிஸ்டியனாக வரணும் என்று எந்த போதவரோ எந்த மூப்பரோ செய்கிறாரோ அதுதான் பெஸ்ட்டான சர்ச். மிச்சம் எல்லாத்தையும் குறித்து worry பண்ணாங்க. வர்ஷிப் குறிச்சோ பாட்டை குறிச்சோ மியூசிக் இதெல்லாம் நத்திங். பெரிய கனக சனம் இல்லை. எந்த ஒரு போதர் உங்களை தேவண்ட வார்த்தைக்கு நேரம் நடத்தி கண்டித்து திருத்தி டிசிப்ளின் பண்ண அவர் தான் உண்மையான போதகம். யூ கேன் பி அண்டர் தட் பாஸ்டர் ஓ டீக்கன். அப்போ இயேசுவும் அதான் செய்கிறார். இயேசுங்களை நேசிக்கிறார். நான் யாரை நேசிக்கிறேனோ அவரை கடந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். எங்களை ஆண்டவர் கடிந்து கொள்ளாமல் ஒன்றும் செய்யாமல் அப்படியே கைவிட்டாருண்டா அதை போல் ஒரு வேதனை இல்லை எனக்கு. அது பிரதானமாக எப்படி இருக்கும்? இப்போ நான் அறிஞ்சு கொண்டுட்டேன் இயேசு கிறிஸ்து என்னோட ஒரு விதமான சம்பந்தமும் வைக்க விருப்பம் இல்லை, என்னை திருத்த விருப்பம் இல்லைண்டா அந்த மீனிங் ஹி ஸ்டாப் லவ்விங் மீ. ஆனால் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துங்களை நேசிக்கிறார். அதால் தான் செய்திகள் மூலமாக வார்த்தை மூலமாக எங்களை திருத்துறார். அப்போ நான் யாரில் அன்பாக இருக்கணும் அவங்கள கண்டித்து ரிபீட் பண்ணுறேன். நீ செய்ய அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது திருத்துறன். ஈ கரெக்டஸ். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ இடங்களில் கர்த்தர் உங்களை திருத்தி இருக்கிறார். இன்னும் திருத்தி கொண்டிருக்கிறார். ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை திருத்துவார். ஆகவே வைராக்கியம் உள்ளவனை அந்த முதலாவது ஒரு வைராக்கியம் வரணும். ஒரு சபைக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். சும்மா நாங்கள் போயிட்டு வந்து அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இதில் சொன்ன மாதிரி அனலும் இல்லாமல் ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். இயேசு சபை பரிசுத்தாவியான டாக்டரின் இப்படியான ஒரு வைராக்கியம், அதில் வைராக்கியங்கள் இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வைராக்கியம் இருக்குது. என்னோட பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வரும், நான் நல்ல வேலை எடுக்கணும், நான் விடுவாங்க. இன்னும் மெட்டீரியல் வாய்ஸங்களுக்கு நிறைய வைராக்கியங்கள் இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவலி எத்தனை பேருக்கு வைராக்கியம்னு சொன்னால் யூ ஜஸ்ட் டேக் சம்திங் சீரியஸ்லி. எதை எடுத்தாலும் சீரியஸாக செய்யும். வைராக்கியம் உள்ளவனை வந்து மனம் திரும்பு. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு சபையை எச்சரிக்கிற அவனோட பிள்ளைகளை சொல்கிறார், கடைசியில் அந்த சபை மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். இதுதான் லாவோதியேயாவுக்கு இயேசுக்கு சொன்ன விஷயம், இயேசுக்கு சொன்ன சத்தியம். அப்போ பிரியமான சகோதரிகளே, சபைன்றது இன்றைக்கு 4 பேர் சேர்ந்த உடனே ஒரு மியூசிக் வாசித்த உடனே ஒரு பாட்டு 2 பாட்டை பாடினா ஒரு மெசேஜ் கொடுத்தோன்னா சபை. அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துக்கு அந்த சபை முக்கியம் கொடுக்குதா? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் சபையின் தலைவராக இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி அங்கே இருக்குதா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அங்கே திருத்துதல் இருக்குதா? கரெக்டிவ் டீச்சிங்ஸ் இருக்குதா? ஏண்டா இயேசு சொல்கிறார், எந்த ஆட்டிடியூடு அதான், எந்த பழக்கமும் தான். நான் யாரை நேசிக்கணும்னா அவங்கள திருத்துவார், ரிபீட் பண்ணுவேன். இட் குட் பி எனிதிங். லைக் அவர் சில வேளையில் உங்களோட வாழ்க்கையில் சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வேண்டி வரும். அந்த பனிஷ்மெண்ட் அவர் ஆண்டவர் அனுமதிக்கிற காரணம் நீங்கள் திருந்தி கத்தர் பக்கமாக இன்னுமா கிட்டி க்ளோஸாக சேரணும்ன்றது. ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், லுக், ஐ எம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ, யூ ஹேவ் டு லெட் மீ. In order to correct you, you have to let me. You have to open the door. If you don't, I'm not going to do it. இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? பிசாசு வந்து எப்படியும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை செய்ய பண்ணுவான். He will tempt you. Do it. செய்த அப்புறம் பிசாசு சொல்லுவான், நான் செய்துட்டியே என்ற ஒரு குற்ற உணர்வு உங்களை இதை தோணுவான். பட் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. 20ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் தன் குணங்களை குறித்து சொல்கிறார். இல்லை, நான் அன்பாக இருக்கிறேன், நான் கடிந்து கொள்கிறேன், நான் திருத்துறேன், நான் உங்களை மனம் திரும்ப கொண்டு விரும்புகிறேன். சேம் டைம் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இந்த 20ஆம் வசனத்தின் சாரம்சம் அதுதான். ஐ ஆம் நாட் கோயிங் டு ஃபோர்ஸ் யூ. இஃப் யூ லெட் மீ, ஐ வில் டூ அ பிரில்லியன்ட் ஜாப், 100% perfect job. I will cleanse you, I will change you, I will correct you, I will make you a better minister, better believer, better husband, better wife. But what can I do? I can't enter. You shut the door. You locked it and threw away the key. இதோ நான் நிற்கிறேன், நான் வாயிலில் நின்று கதவை தட்டுகிறேன். எவனாவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனுடன் சாப்பிடுவேன், அவனும் என்னுடன் சாப்பிடுவான். ஸோ இந்த சாப்பிட்ற மீனிங் வந்து லிட்ரலி டேபிள்லேருந்து சாப்பிட்றது. சாப்பிட்ற மீனிங் வந்து ஐ வில் ஹாவ் அ கம்யூனியன், I will have a fellowship with you. நான் நீயும் உண்டு.
Until then, until you hear the voice and open the door and say, hey, Jesus, come into my life. I know I am defeated. I tried every single way. I can't correct myself. Please change me, Lord. I am yielding. When you say that, things will start changing. இந்த வாழ்க்கையிலும் அதான் நடந்தது. உங்களோட வாழ்க்கையிலும் சில அனுபவங்களுக்குள்ள நீங்கள் போயிருப்பீங்க. Let him come in. இது புது பிலீவராக இருந்தாலும் சரி, பிலீவராக இருந்து நாங்கள் டோரை ஷட் பண்ணி இயேசு கிறிஸ்துவை பிளாக் பண்ணி இருக்கிறாங்களாம் யாருக்கும். லுக், ஹீ ஸ்டில் ஸ்டாண்டிங் தேர். நாங்கள் உயிர் இந்த உலகத்துலேருந்து உயிரை விடும் வரைக்கும், நாங்கள் சாகும் வரைக்கும், ஜீசஸ் இஸ் நாக்கிங் அண்ட் நாக்கிங் நாக்கிங். தட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் த்ரூ த பைபிள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்றைக்கு நாங்கள் இதே கதவை திறக்கிறோமோ அன்றைக்கு தான் மாற்றம், அன்றைக்கு தான் மனம் திரும்பல் ஆரம்பம் ஏற்படும். Then he can come and have a fellowship with you. 23ஆம் வசனம், வெற்றி பெறுகிறவனுக்கு என்னுடைய அரியணையில் என்னுடன் உட்கார்வதற்கான உரிமையை கொடுப்பேன். நானும் அவ்விதமாகவே வெற்றி பெற்று பிதாவினுடைய அரியணையில் அவருடன் உட்கார்ந்தேன். some sort of blessing in heaven. ஒரு blessing உங்களுக்கு காத்திருக்கு. அப்படியானாக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ரிவார்டாக ஹெவனில் I don't think so. பிகாஸ் என்னை விட எத்தனையோ பேர் தியாகம் செய்து ஊழியம் செய்கிறாங்க. எத்தனையோ பேர் செருப்பு இல்லாமல் ஸ்ரீலங்காவில் நடந்து, இந்தியாவில் நடந்து திரிஞ்சு ஊழியம் செய்கிறாங்க அந்த பக்கைக்கில். எத்தனையோ ஊழியக்காரங்கள் இப்போ சைனாவில் ப்ரிசனில் இருக்கிறான். Do you think God's going to reward him the way he reward me? No way. No chance. I can assure that. Yes, 100% sure. அப்போ இப்படி ஒரு தியாகத்தை செய்து வாழ்கிற ஒரு ஆக்களுக்கு கர்த்தர் ஒரு ஸ்பெஷலான பிளஸிங் வச்சுக்கார். தென் கடைசியில் அந்த 22ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கக்கூடாது. இந்த 3 பேட்டர்னும் இருக்குது. சபையின் குறையில் இயேசு கிறிஸ்து விளங்கப்படுத்துவார். அடுத்தது மனம் திரும்ப சொல்லுகிறார். தென் கடைசியில் ஹவ், எப்படி, சொல்யூஷனும் இருக்குது. யூ லிசன் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத, திருச்சபைக்கு சொல்கிறத நீங்கள் காது உள்ளாக்க நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னேன். தென் தேர்ஸ் அ redemption, there's salvation, there's a way. Okay. நான் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் எவ்வளவு மதிக்கிறோம். இத்தனை தடவை நாங்கள் அது உதாசனம் செய்திருக்கிறோம். உங்களை மன்னியும் பிதாவே. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் திரும்புகிறோம் சுவாமி. உங்களுடைய வேதத்துக்கு திரும்புகிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம். உங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்குறோம். எங்களை ஒருவரையும் ஆசிரியர் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியர், சிறியவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே உடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அவர் விதமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.